உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து எதை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதை கற்றுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு உட்காந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேங்கிற பேரில் பெருசாக்கிறதுலேயும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தாத்தா பாட்டிலாம் அப்படி கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அவங்களோட மைண்டை ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வந்து ரியல் டைமுக்கு கொண்டு வந்து அடுத்தது வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ப்ராப்ளம் உண்மையான ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்களோட வேலையை பார்க்கும்போதே அதுக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுவே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு லைஃப் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னா அது ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு அடுத்தது வேலையை போய் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ராப்ளம் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து டேட்டா எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு காட்டுறதுக்காகவும் நான் நினைக்கிறேன். உங்களோட ப்ரெசென்ட்லையும் ஃபியூச்சர்லையும் உங்கள் மைண்டை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கான வேலையை அந்த டைமுக்கான வேலையை கரெக்டாக நம்ம பண்ணும்போது பாஸ்ட் இஸ் ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கலி.